கலங்காதே திகையாதே நம் இயேசுவிடம் உண்டு நீ மறவாதே. கலங்காதே திகையாதே நம் இயேசுவிடம் உண்டு நீ மறவாதே. நீ தேடும் நிம்மதி நீ நாடும் அமைதி இயேசுவிடம் உண்டு. கலங்காதே நம் இயேசுவிடம் உண்டு திகையாதே. கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிப்பார். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிப்பார். பயப்படாதே நித்தம் நடத்தி செல்வார், பயப்படாதே நித்தம் நடத்தி செல்வார். இரட்டிப்பான நன்மை தந்திடுவார், இரட்டிப்பான நன்மை தந்திடுவார். கலங்காதே திகையாதே நம் இயேசுவிடம் உண்டு நீ மறவாதே. கலங்காதே திகையாதே நம் இயேசுவிடம் உண்டு நீ மறவாதே. நீ தேடும் நிம்மதி நீ நாடும் அமைதி இயேசுவிடம் உண்டு. கலங்காதே நம் இயேசுவிடம் உண்டு திகையாதே. அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிப்பார், அற்புதம் காண கிருபை செய்வார். பயப்படாதே கர்த்தர் யுத்தம் செய்வார், பயப்படாதே கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆராதிக்கும் தேவன் தப்புவிப்பார், ஆராதிக்கும் தேவன் தப்புவிப்பார். கலங்காதே திகையாதே நம் இயேசுவிடம் உண்டு நீ மறவாதே. கலங்காதே திகையாதே நம் இயேசுவிடம் உண்டு நீ மறவாதே. நீ தேடும் நிம்மதி நீ நாடும் அமைதி இயேசுவிடம் உண்டு. கலங்காதே நம் இயேசுவிடம் உண்டு திகையாதே. நீ தேடும் நிம்மதி நீ நாடும் அமைதி இயேசுவிடம் உண்டு. கலங்காதே நம் இயேசுவிடம் உண்டு திகையாதே. உன்னதமானவரின் மறைவிலிருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன்.
வருவார் என்று சொல்வே. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு ஆபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்துப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் திரிக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறுகுத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும்
உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தையின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். புதன்கிழமையிலே இந்த நிகழ்ச்சியை ரஜினி அலங்காரமணியும், வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் சிஸ்டர் டொலியும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவார்கள். இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே இந்த சங்கம வானொலியில் நடக்கின்ற வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை உமது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது வார்த்தைகள் கருக்குள்ள பட்டயமாக ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஊடுருவி செல்ல இந்த சங்கம வானொலி கையிட்டு செய்கிற காரியங்களை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இன்றைய நாளை நீர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளை துதிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், பாடலை பாடுகிற பிள்ளைகள், வேத தியானத்தை நடத்துகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீ 97 ரேடியோவில் தொடர்படுத்தின கிருபைக்கா மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த இருளான தேசத்துக்கு இந்த வெளிச்சம் பாய்ந்து செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கற்றுண்டவர் விடுதலையாக வேண்டும், சிறப்பற்றவர் சிறையாக வேண்டும். நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள உமது வருகையில எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு, வாஞ்சியோடு, கண்ணீரோடு இரவு பகலாக 24 மணி நேரம் இந்த சங்கம வானொலி செயற்படுகிறதை நீ கண்ணோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனே, இந்த சங்கம வானொலியத்தை தூதுவரை காட்டிலும் இந்த நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தை நீ கட்டளை கொடுக்க வேண்டுமாக செப்பிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரை, இந்த செய்தி, இந்த வார்த்தையின் வெளிச்சம், துதிகள், ஆராதனை, தேவ செய்திகள் இந்த உலகமங்கம் தோணிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி நீ பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுற சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. துதி சோஸ்திரம் பாடலுடன் வேத தியான பகுதியை நடத்துகிற சிஸ்டர் கிரேஸ், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வான்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டொலி, கெல்கரி. இன்று 3 செய்திகள் தொடர்கின்றன. முதலாவது செய்தி பாச விக்டர் பால், இந்தியா. 2வது செய்தி பாச மகேந்திரன், இந்தியா. 3வது செய்தி பாச கிஸ்ரோன் செய்தி கொடுப்பார். ஆசுவமா இருக்கு. இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபத்தை எடுத்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து ஜெபித்து பாடலை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்த சிஸ்டர் கருணா அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஜெபித்து துதித்து பாட வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு நிகழ்ச்சியை நீங்க வழி நடத்துங்கள் சிஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன் ஆண்டவரே, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களுக்குள்ளும் கர்த்தாவை உமக்கென தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் நாங்கள் கர்த்தாவே தகப்பனே, உமக்குள்ளாக நீதிமான்களாக மாற்றப்பட நீர் எங்களை அழைத்த அழைப்பில் உண்மையுள்ளவர்களாயிருக்க
நீர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறீர் சுவாமி. பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே எங்கள் எல்லாரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் எங்கள் மேல் எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. கைவிடாத தகப்பன் நீரங்களை இதுவரை சுமந்து வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களில் சுமந்து வழி நடத்தும்படியா எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் உமக்காக செய்கிற எந்த ஒரு சிறு காரியமானாலும் கர்த்தர் நீர் காண்கிற தகப்பனாயிருந்து எல்லாரையும் கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க தகப்பனே. நீரே எங்களை தூக்கி சுமந்தவர் கர்த்தாவே, இறுதி வரை சுமக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சரலஸ்லி பிரதர்காம் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த மனிதர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்திலே பங்கு பெற சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகிற ஒரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி கிறிஸுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். டவுலிக்காக ஜெபிக்கிறோம். சுபாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த குடும்பங்கள் ஒன்றோடு கூட இருந்து அவருடைய எல்லா காரியங்களிலும் உதவி ஒத்தாசையா இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய தயவு அந்த குடும்பங்களை நடத்தட்டும், தேவைகளை சந்திக்கட்டும். அப்ப சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே, இந்த நாள்ல ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உடைய திருப்பாதல் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. 30, 60, 100 அவருடைய சபைகளை நிரப்புங்க. அநேக ஆத்துமாக்களையும் கூட சமூகத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒருவனும் பாதாளத்துக்கு போகாதபடி கர்த்தர் உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் அப்பா அந்த மன்னாவை கொடுக்கும்படியா அவர்களை ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய சத்தியத்தை அறியும் போது சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை அவனுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழிய குடும்பங்கள் ஒன்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகளை விசேஷமா ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள தகப்பன், வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பன். உமக்காக ஊழியம் செய்கிறவர்களை நீர் பிரித்தெடுக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உடைய வாக்கின்படியே நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அந்த மக்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் மக்களை பெருக பண்ணி இந்த உலகம் எங்கிலும் பரவ பண்ணி அப்பா எங்களுக்கு முன்மாதிரியாய் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த யூத ஜனங்களுக்கு கூட எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி கூறி அந்த ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்களை அறியும்படியாய் அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல அப்பா சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களையும் அப்ப கொடுக்கிறோம் அப்பா. கடைசி காலங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா, பொய்யான அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் அவர்கள் கடந்து போக முன்பாக ரட்சிப்பை காணும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கண்களிலே தெளிவை உண்டாக்குங்க. இருதயங்களிலே கல்லான இருதயங்களை சதியான இருதயங்களாய் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே நீதிமான்களை நீர் தெரிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அறியாமையின் வழிபாடுகளுக்குள்ளாக போகிற அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க. வைராக்கியமாயிருக்கிற அந்த ஜனங்கள் உண்மை காணும்படியாய் அவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அந்த இடத்துல இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்தியம் அவர்களை சுமந்து கொண்டு போகிற அவர்களை கர்த்தாவே பாதுகாத்து உங்களுடைய சட்டையின் நிழலிலே உங்களுடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே,
இனிமாக கனடா தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். இந்த தேசத்திலே நாங்கள் அமைதியா வாழும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு நன்றி உள்ளவர்களாய் நாங்க வாழும்படியாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்தும்படியாய் சாட்சிகளாய் மாற்றும்படியாய் இந்த உலகத்துக்கு ஒளியாய் பாயங்களை நிறுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆளுகிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, சத்தியத்தை அறியும்படியாய் நடத்துங்க ஆண்டவரே. இன்னங்க தாவே நாங்கள் கேட்காத எல்லா ஜபங்களையும் உடைய சமூகத்துக்கு தூபம் போல அனுப்புகிறோம். எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலளிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. இந்த கண்டங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலே சத்தியத்தை அறிவிக்கும்படியா எல்லாரையும் எழும்பு பண்ணுங்க ஆண்டவரே. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது என்று சொல்லி அந்த ஜனங்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா உடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் அவர்களோடு பேசுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளும் ஒவ்வொரு கருவிகளோடும் கூட இருங்க அப்பா. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் தொடர்ந்து நடத்துங்க. சிறையில் இருக்கிறவர்கள் சத்தியம் போகட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல ரட்சிப்பை காணட்டும். அதுபோல வைத்தியசாலைகளுக்கும் உடைய சத்தியம் கடந்து போகட்டும். அவர்களுக்கு ரட்சிப்பையும் சுகத்தையும் உண்டாக்கட்டும். அதுபோல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களுக்கு சத்தியம் கடந்து போகட்டும். அவர்களையும் விடுதலையாக்கி அந்த குடும்பங்களோடு தங்களுடைய குடும்பங்களை மறவாதபடி பாதுகாத்துக் கொள்ள தாயாய் தகப்பனாய் அவர்களை கத்தாவே உம்முடைய அன்பினால் கூட்டி இணைத்து கட்டும்படியாய் நாங்கள் பொறுத்து செபிக்கிறோம். எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாய், எங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாய், தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. படுகொலையில் நின்று விடுவிக்கின்றார், இரக்கத்தை முடியாக சூட்டுகின்றார். படுகொலையில் நின்று விடுவிக்கின்றார், இரக்கத்தை முடியாக சூட்டுகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. கழுகு புல்லமையை புதுப்பிக்கின்றார், காலம் எல்லாம்
உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. இன்னுயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. Praise the Lord. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஜெபம் பண்ணி ஆண்டவரை போற்றுவேன் என்ற பாடலில் அருமையான இனிமையான பாடல், மனதுருக்க பாடல். இந்த பாடல் ஒரு அமைதியான நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது ஒரு பிரசன்னம் வல்லம் இறங்கும். அப்படியான ஒரு பாடலை பாடி இன்றைய நாளில் வார்த்தை நிகழ்ச்சியை ஆசீர்வதித்தீர்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் உங்கள் பாடல்கள் அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை நேரமும் ஜெபித்து பாடல் பாடும் சிஸ்டர் கருணா ஸ்காபர் ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் துதித்து சோஸ்திரம் செய்து பாடலை பாடி வேத தியான பகுதியை எடுத்து வருகிற சிஸ்டர் கிரேஸ் காபர் ஒன்டாரியோ. இவருடைய வேத தியானம் மிகவும் ஆசீர்வாதம் இருக்கின்ற பல சாட்சிகள் வந்து குவிந்திருக்கின்றன. அதுக்காக நான் சொல்றேன். இப்போ அந்த சகோதரி அழைக்க போறேன். சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதித்து சோஸ்திர பாடலை பாடி வேத தியான பணியங்கள் நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அது மட்டுமல்ல 97 ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வேத தியான பகுதி. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுது கூட ஒப்பு கொடுக்க சிஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமாம். ஆமென். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையினால நாங்க நிலை நிற்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர்தான், எல்லாமுமா இருக்கிறதும் நீர்தான். ஆண்டவரே, உடைய நாமம் அதிசயம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம். அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். ஆண்டவரே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு நாமம், அதி உன்னத நாமம். நன்றி செலுத்துறோம். ஆவியானவர் தாமே இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே தகப்பனே, இந்த ஊழியத்தை இன்னும் என்னமாய் பெருக பண்ண ஆண்டவரே இணைந்து செய்யற லெஸ்லி பிரதர் ஆண்டவரே, ரீட்டா சிஸ்டர் ஆண்டவரே, அதே போல மகேந்திரன் அங்கிள் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்திலே ஆண்டவரே எல்லாரும் செயல்படுகிற உமக்குள்ளாகத்தான் ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த வேத சத்தியத்தை அறியும்படியாக கன இடங்கள்ல போற இந்த வேத வசனங்கள் பாடல்கள் கூடாக எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை தருகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துற இந்த ரேடியோ ஊழியம் இன்னும் ஆண்டவரை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க நீர் கிருபை செய்யறபடினால உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல வேறு தெய்வமில்லை, உம்மை போல வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர் பாத்திரரே, பாத்திரர் இயேசுவே, பாத்திரர் நீரே பாத்திரரே. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம்
இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பர் ஜீவனே, எங்கள் ராஜனே, உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். பரிசுத்தரே படைத்தவர் பரிகாரியே, எங்கள் இயேசுவே. பரிசுத்தரே படைத்தவரே பரிகாரியே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. முடிவில்லாதவரே நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. புகலிடமே என் மறைவிடமே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே. இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவேர். ஒருவரை பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவேர். ஓங்கிய புயமும் அடைக்கலம் நீரே, வலுவாமல் காத்திடுவீர். ஒருவரை பெரிய காரியம் செய்வீர், ஒத்தாசை அனுப்பிடுவீர். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உன்னதமானவன் மறைவில் இருப்பதால் வல்லவன் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். உன்னதமானவர் மறைவில் இருப்பதால் வல்லவன் நிழல் தங்குவேன். அடைக்கலம் கோட்டை நான் நம்பும் தேவன் என்றே நான் சொல்லிடுவேன். புகலிடமே என் மறைவிடமே, சமாதானமே சம்பூரணமே, ஆறுதலே என்ன களிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, துதித்தலே இன்பம் ஏற்றதுமா இருக்கிற 1000 காளைகளை பார்க்கிலும் பிதாவே தகப்பனே, உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி உமக்கு பிரியமாயிருக்கிறபடினால நன்றி செலுத்தி
இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில நான் வசன பகுதியை கொண்டு வரேன். தேவனுடைய வார்த்தை தேவ ஜீவன். அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற அந்த அறிவுதான் எங்களை நாளாந்த நடத்தி கொண்டு போற அந்த அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவே அறிவுன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தை வந்து நம்முடைய மகிமையினாலும் 2 பேதுரு 1:3 வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்தியும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினது. அந்த இச்சையினாலே உலகத்தில் உண்டான, அடுத்த வசனம், இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவராலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்தில் உண்டான கேடு, எல்லா கேடான சிந்தைகள், கேடான பழக்க வழக்கங்கள், எத்தனையோ இதுகள் இருக்குது. அப்ப தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமையானது, திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்படியாக, கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம், அவருடைய சுபாவம், அந்த திவ்ய சுபாவத்திற்கு நாங்கள் எப்படி பங்குள்ளவர்களாகும்படி, எப்படி நாங்கள் அப்படி பங்குள்ளவர்களாகும்படி ஆகலாம் என்றதுக்காக எத்தனையோ உலகத்துக்குள்ள பழக்க வழக்கங்கள், தப்பான எண்ணங்கள், வாலிப பிள்ளைகள் இந்த நாட்கள்ல எத்தனையோ விதமான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறது. மற்றது கணவன் மனைவி உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படுகிறது. எத்தனையோ அந்த அவருடைய திவ்ய வல்லமை எப்படி எங்களை அவருடைய நடத்துதலுக்குள்ள வேத வசனத்தின்படி இந்த வேதத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதன் ஊடாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றதையும் அவர் இதற்கூடாகத்தான் காண்பிச்சிருக்கிறார். அந்த அறிவு எங்களுக்குள்ள வரும்போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்காதபடி தேவனுடைய நன்மை, அப்ப எப்பொழுதும் தேவன் தருகிறதெல்லாம் நன்மைதான். அப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்களை அந்த உள்ளான மனம் புதிதாக்கப்படணும். அப்ப நாங்கள் அவருக்குள்ள அந்த மனம் புதிதாக்கப்படும் போது வேதத்தை வாசிக்க, தியானிக்க அந்த மனக்கண்கள் எப்பொழுதும் புதிதாக்கப்பட்டு திறக்கப்படுது. நாம் தேவனுடைய சுபாவம் மற்றும் தன்மையை சரியாக புரிந்து கொள்ளாதபடியால் தான் தேவன் நம்மோடு எப்படி இடைப்படுகிறார், ஏன் நம் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார் என்பவைகளையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. தேவன் எப்படி எங்களுக்கு ஜெபத்துக்கு ஆகையால் தேவன் நமது தேவைகளை சந்திப்பதன் மூலம் தன்னை முழுமையாக வெளிப்படுத்த நாம் அவரை அனுமதிப்பதே இல்லை. ஏன்னா தேவன் எப்போவோ எங்களுக்கு அந்த நன்மை எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இந்த பூமியில தந்துட்டார். ஆனா எங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்கிறது என்னென்றால் அதை சுதந்திரிக்கிறது எப்படி என்றதை நாங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு, அவரை மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலதான் எப்பொழுதும் ஜீவன் இன்றைக்கு நாங்க பரிபூர்ண வாழ்வு வாழ்றதும் ஜீவன் தான். அப்ப அந்த சமாதானத்துக்கு ஏதுவான எல்லா வாழ்வுகள் வாழுகிறதும் ஜீவனும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை எங்களுக்கு முன்கூட்டியே தந்த அந்த வல்லமையை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் என்றது, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் தேவன் கூறுகிறார். அது சுகம், சந்தோஷம், விடுதலை, ஐஸ்வர்யம், மேலும் நமது மீட்பின் மூலம் கிடைக்கும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்று நீங்கள் அறிவீர்களா? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான இந்த அனைத்துமே அவரை அறிகிற அறிவினால் வருகிறது. நீங்கள் தேவனை குறித்த தவறான அறிவை பெற்றிருந்தால் ஜீவனுக்கும் அந்த அவர் இப்படி எங்களை சோதிக்கிறார் அல்லது எங்களுக்கு தீமையானதை அவர் அனுமதிக்கிறார் என்றதான் அந்த தப்பான தவறுதலாக எண்ணுறது. ஆனா ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு ஊடாக நன்மையும் கிருபையும் தான் எங்களை தொடருகிறது என்று சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், 23ஆம் சங்கீதம். அதே போல நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் ஊடாக இறங்கி வருகிறது. அதுல எந்த நிழலும் வேற்றுமை நிழலும் இல்லையா? அப்படியாக தேவன் எப்பொழுதும் எங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐஸ்வர்யத்தை, வாழ்வை தந்தபடினால நாங்கள் எப்படி அவரை அறிகிறது தான் அந்த அறிவில நாங்கள் தேவ பக்திக்கும் தேவையான இந்த அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் அவர் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அந்த புசியும் பானம் பண்ணும் என்ற அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராதென்று நீதிமொழி 23:7 சொல்லுறது. ஏனென்றா அந்த இருதயத்தை நாங்கள் எல்லா காவலோடும்
உன்னை இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நான் எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் அந்த இருதயம் முக்கியம் என்றதை அவர் சொல்றார். அது மனதுக்குள்ளால வருகிறது, எண்ணங்களுக்குள்ளால வருகிறது, சிந்தனைக்குள்ளால வருகிறது. அப்ப அதை நாங்கள் அதை தப்பான எண்ணங்களுக்கு அதை நாங்கள் சேகரிச்சு வச்சோம் என்றால் வெளியில வரும்போது அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. அப்ப இருதயத்துல நாங்கள் தப்பான எண்ணம் கொள்ளாதபடி தேவன் எங்களுக்காக ஜாவற்றையும் செய்து முடித்ததே அவன் இருதயத்தின் நினைவு எப்படி என்றீர்கள் அப்படியே அவன் இருக்கிறான். நீங்கள் தேவனை குறித்து தவறான கருத்துக்களை வைத்திருந்தால் தேவனிடமிருந்து தவறான காரியங்களை, அதாவது தண்டனை, அவர் ஜெபத்துல கேட்பவர் இல்லை, எங்களுக்கு இந்த நோய்களை அனுமதித்தார், இந்த நோய் எங்களுக்கு வந்ததே ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், அப்படியான ஒரு தப்பான எண்ணங்களை எங்களை மனதில போட்டு தப்பான அறிவுகளை கொண்டு வராதபடிக்கு இந்த வசனத்தின்படி கர்த்தரை அறிகிற அறிவு, மகிமையினாலும் காருண்யத்தாலும் அழைத்தவரை அறிகிற அறிவு அது எங்களுக்குள்ள பெருகும் போது இந்த பூமியில நாங்கள் வாழுறது எல்லாமே இலகுவாக. ஏண்டா எத்தனையோ நெருக்கங்கள், அதோட பிள்ளைகளோட வாழ்வில் இந்த கே லெஸ்பியன் சொல்லி தவறான உறவுகளை கூடி பிசாசானான் கொண்டு நுழைய விடுறான். ஏனண்டா தேவன் சொல்றார் இப்பவும் சந்ததி பெருக வேணுமெண்டு. அப்ப கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் என்ற அந்த சந்தானம் எப்பொழுதும் பூமியில பலத்திருக்கும் சொல்லி. ஆனா தவறான செயற்கைகளை கொண்டு ஒரு சேர்க்கை அப்படின்னு சொல்லி தப்பான உறவுகளை கொண்டு இந்த நாட்கள்ல எல்லாம் இலகுவாக்கி வச்சிருக்காங்க. எந்த இடத்துல போனாலும் அவை நிப்பினம் என்று சொல்லி அது சரியான ஒரு அவைகளை நேசிக்கணும், அவைகள் இதான ஒரு இது. ஆனா நாங்கள் அதோட சேரக்கூடாது, அவைகளோடு இணைக்கப்படக்கூடாதுன்றதான் அந்த முக்கியமான ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனா எல்லா பிள்ளைகளும் இப்ப அது அப்படி ஒன்று இருக்கு, இங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லித்தான் பார்க்குறோம். ஆமா, அதுகளை நாங்கள் தப்பான எண்ணங்களுக்குள்ள கொண்டு போகாதபடி சின்ன பிள்ளையிலேயே அதை இளம் பிராயத்திலே சிருஷ்டி கர்த்தரை நினைன்னு சொல்லி ஆண்டு எப்பொழுதும் சொல்றாரு. ஏனென்றா இது பெஞ்சு உள்ளங்களை விதைக்கிறது முதிர் வயதிலும் அதை காத்து கொள்வான்னு இந்த உலகத்துக்குள்ள ஒத்த வேஷம் தரிக்க விடாதபடிக்கு தாய் தகப்பன் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொரு தரும் அந்த வேதத்தை நாங்கள் பிள்ளைகள்கிட்ட பதிக்கும் போது எது தப்பு எது தவறு எது சொல்லி அவை சேராதபடிக்கு இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டு போகும்போது பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ள எல்லாவற்றிலும் அவர் அந்த ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன். அந்த அறிவை ஒவ்வொருத்தரும் அந்த அறிகிற அறிவு எங்க இருக்குது, வேதத்தை தியானம் பண்ணும்போது வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் பேசுற இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே எல்லா நாமத்துக்கும் மேலானவர் என்ற பாடலையும் முடிவில்லாதவரே என்ற பாடலையும் பாடி இன்றைய நாள தியான பகுதியிலே 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையை எங்களுக்கு தந்தவர், வாக்குத்தத்தையும் சுகம் சந்தோஷம் விடுதலையும் தந்த தேவன், நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும், ஆவிக்குரிய வாழ்வை வேத வார்த்தையாக கற்றுக்கொள்ள வேண்டும், இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய அறிவை தேவை. அருமையான வெளிப்பாட்டை தந்தீர்கள், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அழைக்க போறோம். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. Go ahead. Thank you, Lord. Thank you, Lord, once again, Lord, for this wonderful time, Lord, that you have given to us, Lord. Lord, you have been so good, so wonderful, Lord, in, Lord, giving us such favor, Lord, over, Lord, Sangamam Radio Gospel, the Tamil Radio Gospel, to emanate into the nations of the world. Lord, we do not take this for granted. We do not take this light. This is your work. This is your kingdom work. It comes through your spirit, oh God. And therefore, Lord, even as we go through, Lord, Nitya Balicham to Varthain Balicham today, Lord, as it emanates into these 200 odd nations, Lord, we thank you, Father, for your wonderful blessings in which, Lord, many have gathered together, Lord. So we thank you for each and every one of them that have gathered, Lord, and to reap the good of the Lord, to come through his blessings,
through the word of the Lord, through the beautiful, wonderful devotional that Sister Grace has shared, Lord, that many have been blessed. Many have been, Lord Jesus, taking it in what the Lord has to come through that word as well, Lord. So we thank you. And for also, Lord, Sister Karuna, who came and opened up and sang a beautiful song as she usually does, and also praise with a burden, Lord, for many things that you lay upon her own heart as well. So we thank you, Lord, for her dedication as well, and her time and her service as well, Father, for you. Thank you for the handmaidens of the Lord. And even as Sister Dolly is waiting to come and pray for the workers of the dedicated people of the teamwork that is going on, Lord, and the workers that are going to come and share the gospel, oh God. The power of salvation is only in the preaching of the gospel, in which you have chosen to do it, Lord. So, Lord, even as you are preparing the works, Lord Jesus, that are going to come through the words that are going to be shared by the servants of the Lord, that, Lord, Sister Dolly is going to stand in the gap and pray for all of them, Lord. So we thank you for that as well, Father. And we thank you, Lord, for Brother Mahendran, who is hosting this very Bharti in Velicham today, Lord. Thank you for being with him. Thank you for your the guidance and the way in which you are leading him and guiding, Lord, each step of the way, and also your anointing that is resting upon him, Lord. Nothing, Lord, that you have said to us, Lord, is possible without your anointing, without your power that is laid, Lord Jesus, that comes through the anointing power of the Holy Spirit, Lord. So we thank you for that, for the much of your call, much of the way you have called him out, Lord. Even, Lord Jesus, the latter days will be greater than the former years. That is your promise, Lord, and you're fulfilling that promise in this very heart of his soul to come through, Lord, carrying the burdens of the souls upon his very heart, Lord. So we thank you for that, Lord. Cover him, protect him, keep him, Lord Jesus, through the ways in which only you have called him out, Lord, and bless him and his family as well, Father, I pray. And also thank you, Lord, for the dedication that is going on, Lord, from the Sangamam Radio Gospel, Lord, that was created and brought in, Lord Jesus, with a burden, Lord, for souls as well, upon Brother Leslie, Lord, and his wife, Sister Rita, Lord. We bring them, Lord, and lay them at their feet and at the altar just as much, Lord, that you would lead them and guide them each step of the way, Lord, along with their family, Lord. And this dedicated time and service, Lord, is not of us, Lord, nothing of us, Lord. It comes from you, from the throne of grace, from a living God, the mighty God, who has called us and separated us and kept us, and Lord, but the end days of the ministry, Lord, as you have called it to be, Lord. So we thank you, Lord, for the Lord, the way in which you have called it out, Lord. You would keep us, Lord, in safe and security and peace and protection, Lord Jesus, over this family, as well as we lay them at thy feet and at thy altar, with them, their children and their grandchildren as well, Father. So we thank you for that, Lord. Now we pray, Lord Jesus, for the wonderful listeners, Lord, that have come and, Lord Jesus, joined us, Lord, at this time, Lord, from many nations, Lord Jesus, that you have brought in, Father, and the 97 stations that have made it possible also, Lord, joining with the Sangam Radio Gospel, Lord, that they would, Lord Jesus, reap the same blessings, Lord, that comes through because of the way they have, Lord, exalted you, put you first through their stations, Lord, that this blessing would come upon them and you would enlarge their borders as well, Father, even as they, Lord, increase, Lord Jesus, in the ways they want to, Lord, come and bless the nations, Lord, through their broadcasting as well, and joining us, Lord, with this, what is going on with Bharti in Velicham, through Nityan Velicham, and all the rest of the weekend services that are going on, Lord God. We thank you, Master, for this, Lord. Now we, Lord, entrust, Lord, the wonderful listeners that have been listening, Lord Jesus, through these many ways in which you have brought, Lord Jesus, these blessings to them, Lord, to their very feet, to the very, wherever they might be, Lord, in hospitals, in their sick beds, in the places to where they cannot move because they are disabled. My Lord, oh God, only you can come to these places, oh God, through these media networks that you have chosen, oh God. And you can, Lord, now listen, Lord, right at their feet, Lord, through the media networks. They don't have to go anywhere, where you are now coming and blessing them right where they are. Thank you for that blessing. Thank you for that anointing. Thank you, Lord, because you are breaking every yoke of bondage against them, Lord. There is freedom, there is liberty, and you are bringing that, Lord, through the anointing power of the Holy Spirit, and that, Lord, makes every yoke of bondage, Lord, be broken in your very power and your very mighty resurrection power, Lord. The same Spirit that raised Christ Jesus from the dead is the Spirit that moves upon them and gives them that liberty and that freedom that comes through. And Lord, that they'll be set free from their sick bed, they'll be set free from the calamities and their distresses, Lord, whatever they might be, Lord Jesus, confronting at this very moment, oh God. May it be
maybe a Job's experience, maybe through a valley experience, maybe how David went through the wildernesses, Lord, a wilderness, and he prayed through, Lord, and even Hagar who prayed through in that wilderness, Lord, and you heard heard her, Lord Jesus, and she called the Lord that hears me. And Lord, in these nations, Lord, where they are listening to you, Lord, no matter who they are, what their religions are, who they are like, Lord, you are the God who created them all in your image. No one is set aside, no one is apart from that. That is why you are a God, the God of our salvation, that every soul that you created from on high, Lord, that you came through, Lord, let thy will be done on earth as it is in heaven, and that kingdom come on earth as it is in heaven. And the kingdom of God is within you, you said, when we accept you as our Lord and our Savior. And that is the reason that the word of the Lord has been prepared to go forth into their hearts and their lives, Lord, and also been blessed through the adoration and services and the word, through devotional and all the rest of the ways in which we have been blessing your name, Lord, through the songs and the worship that has been going on. So we thank you for each and every service that has been going on in your name, for your honor and for your glory's sake, Lord. We pray as your name is being lifted up, you will draw all men unto yourself. And we thank you for that. In Jesus' name, amen and amen. 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 Thank you, Sister Rajini Alangaramani, for your prayer. Praise the Lord, Sister Dolly. Praise the Lord, ஐயா. Praise the Lord. ஜெபியுங்கள். ஆமென். நன்றி 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 எஸ் நன்றி அப்பா. இப்பொழுது நித்திய வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அதிகமாக உங்களுடைய ரகசியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த போற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் நீங்க பேர் சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்கு பங்காக ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நடுங்கி தாழ்மையோட வந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களோட வார்த்தையின் மூலமாக புதிய பலனின் சத்துவத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்கான நன்றி செலுத்துகிறேன். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறியபடி ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் வந்து கேட்கும் பொழுது எங்களுக்கு அதிகமாக நீங்க எங்களுக்கு பதில் அடிக்கிற தகப்பனா இருக்கிற என்ற தொண்டை எத்தனை பேர்கள் ஜெபித்தார இன்று எனக்கு கிளியராக என்ன இந்த இடத்துல இருந்து ஜெபிப்பதற்கு தந்த அந்த குரலுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ற வாக்கு தத்தம் செய்தார், வாக்கு மாறாதவர், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சையை தந்தரலும் ஐயா. உங்களுக்கென்று ஜெபித்து ஆண்டவரே உங்களோட கரத்துல உங்களுக்குரியவர்களாக ஒவ்வொரு பாத்திரங்களும் வெறுமையாக உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க அப்பா. நாங்க இந்த நேரத்தை ஏனோ தானோ என்று பிரேசிக்காம என்று ஏற்றுக்கொள்ளாமிக்க ஆண்டவரே, இந்த டைமை உங்களுக்கென்று ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தந்தை கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ஜெபமே எங்களுக்கு ஜீவன். அந்த ஜெபத்தை கொடுத்து ஆண்டவரே யாவரையும் உங்களோட பரிசுத்தமான அன்புக்குள்ள வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நல்லவரும் போதுமானவரும் என்று நாங்கள் கூறும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு அதிகமான அற்புதங்களை செய்து எங்களை உற்சாகப்படுத்தி பலவீனம் உள்ளவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிப்பதற்காண்டவரே உங்களோட அந்த ஜெபத்தின் ஆவியை நான் அநேகருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினாலும் நிரப்பி இன்றைக்கு புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் புதிதாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தது சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். ஆமென். எங்களை சுதந்திரங்களாக மாற்றி உங்களுக்குரியவராக வெறுமையான பாத்திரங்களை நிரப்பி உங்களோட அபிஷேகத்தினால இன்றைக்கு புதிதான ஜெப வேண்டுதல்களை அப்பா ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற கிருபைகளுக்கான நன்றி. சிஸ்டர் ராசமணி ஞானவண்ணனுக்காண்டி வருகிறேன் அப்பா. அவர்கள் ஆண்டவரே முகத்துல ஒரு வீக்கத்தோட எல்லாம் ஒரு வியாதியில இருக்கிறார்கள். அந்த வீக்கத்துல ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக அப்பா. ரத்தமே ஜெயம் ஆண்டவரே அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் குடிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தன்படி அப்பா இந்த சிஸ்டருக்கு அந்த முகத்திலேயோ எங்கெங்க வீங்கி இருக்கிறதோ ஆண்டவரே அதுகளை அந்த வீக்கத்தை
அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். உங்களுக்குரியவளை சிந்தித்து உங்களை உலகத்துக்கேற்ற ஜீவியம் ஜீவிக்காம அப்பா எங்களோட வாழ்க்கையை வேறு பிரித்தி வாழ்வதற்காண்டவரே உங்களுக்கென்று யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே பட வேணும் என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாள் ஊழியருக்காக ஜெபித்து ராசமணி ஞானவன் என்ற ஜெப குணத்துக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்களுடைய தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து தேவ செய்தியை கடந்து செல்வோம். இன்றைய நாள் தேவ செய்தியை கொண்டு பாஸ்டர் விக்டர் போல்